திரைத்துறையில் பன்முகங்களை கொண்ட மறைந்த பஞ்சு அருணாச்சலத்தின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் நேரடி காட்சியினை இப்பொழுது பார்க்கலாம். இல்ல அங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. மறைந்த பஞ்சு அருணாச்சலத்தின் இறுதி ஊர்வலத்தின் அருகாமையில் நமது செய்தியாளர் ராஜ்குமார் இருக்கார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராஜ்குமார், இறுதி ஊர்வலத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? மணிமாறன், மறைந்த திரையுலகின் பன்முக தன்மை கொண்ட பஞ்சு அருணாச்சலத்தின் உடல் இறுதி ஊர்வலம் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. டிநகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து டிநகர் கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் அவருடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் வீட்டிலிருந்து செய்யப்பட வேண்டிய இறுதி சடங்குகள் தற்போது உறவினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரத்தில் இங்கிருந்து இறுதி ஊர்வலம் செல்ல இருக்கிறது. அதற்கான தயாரிப்பு ஏற்பாடுகள் உறவினர்கள் மற்றும் திரையுலகினர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த இறுதி ஊர்வலமானது 3 கிலோமீட்டர், அதாவது அவருடைய வீட்டிலிருந்து செல்லக்கூடியது 3 கிலோமீட்டர் செல்ல இருக்கிறது. அதற்காக ஊர்வலம் செல்லக்கூடிய பாதையில் போலீஸ் காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதை அணிவகுத்து வரக்கூடிய வாகனங்கள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இறுதி ஊர்வலத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் கங்கை அமரன், தயாரிப்பாளர் தானு, அதே போன்று நடிகர்கள் மற்றும் திரையுலகினர் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து கொண்டு வருகிறது. மணிமாறன், ராஜ்குமார், இந்த இறுதிச் சடங்குகள் தள்ளி வைப்பதற்கு காரணமே அவருடைய மகனும் மகளும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னார்கள். அவர்கள் இருவரும் வந்து விட்டார்களா? அதாவது இன்று காலையே வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருந்த அவருடைய மகன் மற்றும் மகள் இன்று காலையே வந்திருந்தார்கள். காலையே சென்னைக்கு வந்துவிட்டார்கள். அதற்கு பிறகு ஏற்கனவே அவருடைய உடல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இன்று இறுதி ஊர்வலம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலையிலிருந்து அவருடைய உடல் பொதுமக்களுக்கும் திரையுலகினரும் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டது. இன்று காலையிலிருந்து கூட ஏராளமான திரையுலகினர் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பஞ்சு அருணாச்சலம் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். மாலை 4 மணிக்கு சரியாக இறுதி ஊர்வலம் நடைபெறும் என ஏற்கனவே உறவினர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இறுதி ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகிறது. மணிமாறன், ராஜ்குமார், எந்த வழியாக அவரது இறுதி ஊர்வலம் நடைபெற இருக்கிறது? அதற்கான ஏற்பாடுகள் என்ன? அதாவது சரியாக வல்லூர் கோட்டம் அருகே இவருடைய வீடு அமைந்திருக்கிறது. டிநகரில் பகிரதம்பாள் ஸ்ட்ரீட் என்ற இடத்தில் இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து டிநகர் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கண்ணம்மாப்பேட்டை இடுகாட்டிற்கு இவருடைய உடல் இறுதி ஊர்வலம் நடக்க இருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலமானது டிநகரில் இருக்கக்கூடிய பகிரதம்பாள் ஸ்ட்ரீட் அந்த வழியாக திருமலை பிள்ளை சாலை, டாக்டர் நாயர் சாலை, தலிகாச்சலம் சாலை வழியாக தெற்கு உஸ்மான் சாலை வழியாக சென்று டிநகர் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கண்ணம்மாப்பேட்டை இடுகாட்டில் இறுதி ஊர்வலம் நடைபெற்று அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த வழியாக 3 கிலோமீட்டர் கடந்து செல்ல வேண்டும். 3 கிலோமீட்டர் கடந்து செல்வதற்கு இறுதி ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். இறுதி ஊர்வலம் செல்லக்கூடிய வகையில் போக்குவரத்து நெரிசலும் பாதிப்பும் ஏற்படாத வகையில் இறுதி ஊர்வலத்தின் போது அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். மணிமாறன், ராஜ்குமார், கருப்பு வெள்ளி காலத்திலிருந்தே, அதாவது தலைமுறையை தாண்டி திரைத்துறையில் பயணித்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். அதனால் இதில் பொதுமக்களும் பங்கு கொள்ள வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வேறு ஏதேனும் போக்குவரத்தில் மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் இல்லாதவாறு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? அதாவது ஏற்கனவே இவருடைய உடலுக்கு பொதுமக்களும் திரையுலகினரும் காலையிலிருந்தே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இறுதி ஊர்வலம் நடைபெறுவது முன்கூட்டியே காவல்துறைக்கு திரையுலகினர் தரப்பிலிருந்தும் உறவினர் தரப்பிலும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவருடைய வீட்டின் அருகே கூட இன்று காலையிலிருந்து காவல்துறையினர் அதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து இறுதி ஊர்வலம் செல்லக்கூடிய வழியும் ஏற்கனவே திட்டமிட்டும் போக்குவரத்து பாதிப்பு இல்லாமலும் அந்த நெரிசல் ஏற்படாத சாலை வழியாக ஏற்கனவே அதற்கான
செல்லக்கூடிய அனுமதியை வந்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த வழியாக தான் வந்து தற்போது இறுதி ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. தற்போது இறுதி ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. அவருடைய உடல் இறுதி அலங்காரங்கள் செய்திருக்கக்கூடிய வாகனத்தில் பஞ்சு அருணாச்சலத்தின் உடல் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே திட்டமிட்ட போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையிலும் போக்குவரத்து நெரிசல் இல்லாத சாலை வழியாகவே இறுதி ஊர்வலம் செல்வதற்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதே போன்று இறுதி ஊர்வலம் நடைபெறும் இடம் வரைக்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்க மணிமாறன். தற்பொழுது அவருடைய இறுதி ஊர்வலம் புறப்பட இருக்கிறது. இறுதியாக அந்த பெரிய அலங்கார வாகனங்களில் இறுதி ஊர்வலம் செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெரிய வாகனத்தில் பஞ்சு அருணாச்சலத்தின் உடல் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உறவினர்களும் பொதுமக்களும் இந்த இடத்தில் அவருடைய இல்லத்தின் அருகே இறுதி ஊர்வலம் புறப்படுகின்ற இடத்தில் தயாராகி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மணிமாறன். ராஜ்குமார், சரியாக கண்ணம்மாப்பேட்டை மைதானத்துக்கு எத்தனை மணிக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள்? எத்தனை மணிக்கு சென்று சேரும்? தாண்டி எவ்வளவு நேரம் இந்த சடங்குகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது அவருடைய வீட்டிலிருந்து டி நகர் கண்ணம்மாப்பேட்டை இடுகாட்டுக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இறுதி ஊர்வலம் செல்வதற்கான ஏற்பாடுகள் தான் வந்து செய்திருக்கிறார்கள். எனவே அரை மணி நேரம், அதாவது 30 நிமிடங்கள் இந்த இறுதி ஊர்வலம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே அந்த இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் அந்த சாலை வழியாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரம் இந்த இறுதி ஊர்வலம் என்பது கண்ணம்மாப்பேட்டை இடுகாட்டிற்கு செல்லும். ராஜ்குமார், திரைத்துறை அல்லாத வேறு துறையைச் சேர்ந்த யாரேனும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொண்டு இருக்கிறார்களா? தற்போது இறுதி ஊர்வலத்திற்கு பெருமளவுக்கு திரையுலகினர் தான் வந்து இறுதி ஊர்வலத்தில் பெருமளவுக்கு பங்கேற்று இருக்கிறார்கள். ஆனால் வந்து ஏற்கனவே அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கும் போது அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள், மற்ற துறையை சார்ந்தவர்கள் ஏற்கனவே அவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். திரையுலகினர் பெருமளவுக்கு திரையுலகினர் தான் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று பொதுமக்கள், ஏராளமான பொதுமக்கள், அவர் இங்கு பல ஆண்டு காலம் இந்த இடத்தில் தீநகரில் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தில் தான் வசித்து வந்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் இவரை எளிமையாக காலை நேரத்தில் நடைபயிற்சி செல்லும் பொழுது அடிக்கடி பார்க்கக்கூடிய நபர். எனவே இவர் இறந்திருக்கக்கூடிய செய்தியை கேட்டும் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த இடத்தில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். எனவே தற்போது இங்கு இறுதி ஊர்வலத்தின் போது திரையுலகினர் அதிக அளவுக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி ஊர்வலத்தில் பொதுமக்களும் இந்த இடத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மணிமாறன். ராஜ்குமார், சொல்லும்போது குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடங்கள் ஆகும் என்று சொன்னீர்கள். இங்கிருந்து கண்ணம்மாப்பேட்டைக்கு எந்த வழியாக புறப்பட்டு செல்ல இருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல் இருக்கு? ஸ்ரீநகர் இல்லத்திலிருந்து, அதாவது பகிரதம்பாள் தெரு அந்த இல்லத்திலிருந்து அவருடைய இறுதி ஊர்வலம் தற்போது புறப்பட்டிருக்கிறது. ஏராளமான திரையுலகினர் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கியமாக குறிப்பிடும்போது இசையமைப்பாளர் இளையராஜா, தயாரிப்பாளர் தானு மற்றும் நடிகர்கள் இந்த திரையுலகினர் வந்து கலந்துருக்காங்க. இயக்குனர் SP முத்துராமன் உள்ளிட்ட திரையுலகினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இறுதி ஊர்வலம் புறப்பட்டிருக்கிறது. 3 கிலோமீட்டர் வரை இந்த இறுதி ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலம் பகிரதம்பாள் தெருவிலிருந்து திருமலைப்பிள்ளை சாலை வழியாக டாக்டர் நாயர் சாலை, தனிகாச்சலம் சாலை வழியாக சென்று ஸ்ரீநகர் பர்கீட் சாலை வழியாக சென்று தெற்கு உஸ்மான் சாலை வழியாக ஸ்ரீநகர் பேருந்து நிலையம் கடந்து அதற்கு பின்பாக ஸ்ரீநகர் கண்ணம்மாப்பேட்டை இடுகாட்டு மையத்திற்குள்ளே செல்கிறது. அதற்கு பின்பாக அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. மணிமாறன். ராஜ்குமார், காலத்தால் என்றுமே அழிக்க முடியாத ஏராளமான படங்களை இயக்கியிருக்கிறார், படங்களை தயாரித்திருக்கிறார், பாடல்களை எழுதியிருக்கிறார். என்றும் அவரது நினைவு தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திரையுலகினரின் மனதிலும் இருக்கும் என்பதில் எந்த எள்ளு அளவும் சந்தேகமே இல்லை. இறுதி ஊர்வலம் குறித்த பல்வேறு தகவல்களை தொடர்ந்து வழங்க கேட்டுக்கொள்கிறோம். இண்டஸ்ட்ரிக்கு வந்து க்ரியேட்டிவாகவும் சரி, ப்ரொடக்டிவாகவும் சரி, எல்லா வகையிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்காரு. ஒவ்வொரு வருடமும் லெஜெண்ட்ஸ் வந்து வி ஆர் லூசிங் அவுட். அது ரொம்ப
ஒரு வருத்தமான ஒரு விஷயம். எங்கள் அப்பா கூட இவர் மேலே வந்து அவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க. பஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியே ஒன்றா வச்சிருக்க ஒரே பையன் நீதான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து பாராட்டுறாங்க. அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வந்து நம்ம விட்டு போனார் அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். ஒரு ஆத்மா சாந்தியிட நான் வந்து அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஒரு மாபெரும் படைப்பாளி ஐயா பஞ்சு அருணாச்சலம் அவர்களை இழந்திருப்பது ஒரு ஈடுகட்ட முடியாத பேர் இழப்பு. அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரினுடைய துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலத்தின் இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. அதன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜ்குமார், இறுதி ஊர்வலத்தில் யாரெல்லாம் பங்கு கொண்டிருக்கிறார்கள்? மணிமாறன், இறுதி ஊர்வலம் தற்போது அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறுதி ஊர்வலத்தின் போது அவருடைய அலங்கார வாகனங்களில் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான திரையுலகினர் அவருக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி ஊர்வலத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா, இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் மற்றும் தயாரிப்பாளர் தானு, இயக்குனர் வெங்கட் பிரபு உள்ளிட்ட திரையுலகினர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். இறுதி ஊர்வலம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி ஊர்வலத்தின் போது ஏராளமான திரையுலகினர் அணிவகுத்து இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் பொதுமக்கள், இருக்கக்கூடிய பொதுமக்களும் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய வீட்டிலிருந்து இறுதி ஊர்வலம் புறப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இந்த இறுதி ஊர்வலம் கடந்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதே போன்று முக்கிய சாலை வழியாக கடந்து செல்லப்படும் போது போக்குவரத்து நெரிசலும் பாதிப்பு ஏற்படாத இருக்கக்கூடிய வகையில் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று திரையுலகினர் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருப்பதால் எந்த விதமான பாதிப்பும் பொதுமக்களுக்கு, வாகன ஓட்டிகளுக்கு நெரிசல் பாதிப்பு ஏற்படாத வகையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு. ராஜ்குமார், நீங்க இணைப்பிலேயே தொடர்ந்து நம்ம பேசலாம். இறுதி ஊர்வலத்தில் நமது செய்தியாளர் மணிகண்டனும் இருக்கிறார், அவரோடு பேசலாம். மணிகண்டன், இந்த சடங்குகள் கண்ணமாப்பேட்டை கடந்த பிறகு இந்த சடங்குகள் எவ்வளவு நேரம் நடக்கும் என்பது குறித்த தகவல் இருக்கா? சற்று முன்பு தொடங்கிய இந்த இறுதி ஊர்வலம் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 45 நிமிடங்கள் ராஜ்குமார் சொன்ன அந்த பகுதியில் கடந்து சென்ற பிறகு, அதாவது தற்பொழுது பஞ்சு அருணாச்சலத்தினுடைய இல்லம் இருக்கக்கூடிய பகிரதி அம்மாள் தெருவிலிருந்து அலங்கார வாகனத்தில் பஞ்சு அருணாச்சலத்தினுடைய பூத உடல் புறப்பட்டு செல்கிறது. இது அடுத்தாற்போல் திருமலைப்பிள்ளை சாலையில் சென்றடையும். அங்கிருந்து டாக்டர் நாயர் சாலையை கடந்து தணிகாசலம் சாலை வழியாக பர்கிட் சாலையை சென்றடையும். அங்கிருந்து தெற்கு உஸ்மான் சாலையை கடந்து கண்ணமாப்பேட்டையில் உள்ள மயானத்தில் இந்த உடல் அங்கு கொண்டு செல்லப்படும். அங்கு பஞ்சு அருணாச்சலம் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த இறுதி மரியாதை அரை மணி நேரம், 30 நிமிடம் செலுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையே இந்த ஊர்வலம் கடந்து செல்லும் பாதைகள் அனைத்தையும் போக்குவரத்து காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு கொடுத்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பொதுமக்களும் சேர்ந்து இந்த ஊர்வலத்தில் கலந்து செல்லும் ஒரு வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தை ஒரே அடியாக நிறுத்திவிடாமல் இந்த ஊர்வலம் செல்லும். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலத்தின் இறுதி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் நம்மோடு நடிகர் பார்த்திபன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதில் மாற்று கருத்து இல்லை. எந்த அளவுக்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல முடியுமா? திரு பஞ்சு அருணாச்சலம் அவருடைய இழப்புங்கிறது அவருடைய குடும்பத்துக்காக மட்டுமே இல்லாம சினிமா குடும்பத்துக்கே ஒரு இழப்பு. இதே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னா, ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி தன்னுடைய வாழ்நாள்ல எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான் அல்லது என்ன மாதிரி படைப்புகளை செஞ்சிருக்காங்கிறத விட இவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் யாரை அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் பேர் இசைஞானி அவர்களை அறிமுகப்படுத்திய திரு பஞ்சு அருணாச்சலம் அப்படிதான் வருது. அவர் எவ்வளவு கோடி சம்பாதிச்சிருந்தாலும், எவ்வளவு மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சிருந்தா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாளிய, மிகப்பெரிய கலைஞனை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய வாழ்நாளைக்குள்ள
நிச்சயமா ஒரு 4 பேரை இந்த சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது அது ஒரு கலைஞனும் ஒரு அவங்களுடைய கடமைங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இந்த மரணம் எனக்கு தெரிவித்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய கலைஞர்களை அறிமுகப்படுத்துறதும் ஊக்கப்படுத்துறதும் அது வந்து இன்னொரு கலைஞன், ஒரு மூத்த கலைஞனுடைய ஒரு பொறுப்பு, கடமை. இதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் உணர்ந்து ரொம்ப அழகா செஞ்சிருக்காரு. எல்லாருமே வாழ்ந்துட்டு ஒரு நாளைக்கு மறைகிறோம். ஆனா இந்த புகழ் மரணம் வந்து மிக என்ன சொல்றது, அது ஒரு பெருமையான ஒரு விஷயம்தான். எல்லாருக்கும் வயசானதுக்கு அப்புறம் மரணம்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுல திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் செஞ்ச மிக பிரமாதமான விஷயங்கள், அவருடைய படைப்புகளை விட, அவருடைய கதைகளை விட இந்த விஷயங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். சார், அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இளையராஜா மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் கூட நெடிய ஒரு பயணம் செய்திருக்கிறார் இல்லையா? இவ்வளோ இருந்தும் கூட ஒரு எளிமையான ஒரு நபராகவே அவரை பார்க்க முடியுது. அந்த எளிமைக்கு என்ன காரணம்? இதே மாதிரி எல்லாருமே இருக்க முடியுமா? அது என்ன பாடம் நம்ம கற்றுக்கலாம் அவர்கிட்ட இருந்து? அதுதான் இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் கூட படம் பண்றதுங்கிறது 6-60 முறை மாதிரி போனா ஒரு கேள்விக்குறி மாதிரி ரொம்ப மாறுபட்ட படைப்புகளை செஞ்சாதான் நான் அவர்கிட்ட பெரிய விஷயமா பாக்குறேன். ஒரு சூப்பர் ஸ்டார் அல்லது ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் வச்சு கமர்ஷியலா மட்டுமே பயன்படுத்திக்கலாம் நினைக்காம அவரை வந்து வேற மாறுபட்ட கோணத்துல நம்ம அறிமுகப்படுத்துறது மூலமா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் விஷயம் இருக்கு. இப்ப நான் கூட ஹவுஸ்ஃபுல் மாதிரி படங்கள் பண்ணும்போது ஏற்படுற பிரச்சனையை விட பிற்காலத்துல இது யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப அபாரமான ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணிருக்கோம்னு மனசுக்கு ஒரு திருப்தி வருது. அந்த மாதிரி பஞ்சு சார் அவர்கள் வந்து நிறைய பஞ்சநாச்சலம் வந்து நிறைய பண்ணிருக்காங்க. அது 1-2 நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நான் பாக்குறது அப்படிதான். கமர்ஷியலா அவர் பண்ற சகலகலா மாதிரி படங்களை விட இந்த மாதிரி போனா ஒரு கேள்விக்குறி மாதிரியான அவருடைய படைப்புகளை நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு மனிதர், மிக பெரிய மனிதர், ரொம்ப எளிமையா நான் அவரோட நிறைய பழகிருக்கேன். இப்ப சமீபத்துல இளையராஜா அவர்களுக்கு அந்த 1000 இளையராஜா அந்த நிகழ்ச்சி நடந்தப்ப கூட நான் தான் அவரை அறிமுகப்படுத்தினேன் மேடையில. அப்போ எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பெரிய ஞானி. நம்ம வந்து இசை ஞானின்னு சொல்றோமே தவிர இசை ஞானியை அறிமுகப்படுத்தணும்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு ஞானியா இருக்கலாம்? அப்படி ஒரு ஞானிகள் எல்லாமே ரொம்ப எளிமையா தான் இருப்பாங்க. அப்படி ஒரு ஞானியா தான் நான் வந்து அவரை பார்த்தேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பாடலாசிரியர்கள் பாடல் எழுதுறதை தாண்டி பன்முகங்களை கொண்ட ஒரு நபர் எழுதிய பாடல் இன்றளவும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அதை இன்னும் கூட அவர் தொடர்ந்திருக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறதே, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எப்பவுமே ஒரு விஷயத்த கடந்து போகணுங்கிறது தான் ஒரு கலைஞருடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்ததை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவான். இப்ப பாடல் எழுதுறதுன்றது அவர் வந்து அதுல சாதிச்சிட்டாருன்னு ஒரு நிலை வரும்போது டெஃபினட்டா அடுத்து அந்த மாதிரி சில பேர் மட்டும்தான், கண்ணதாசன் அவர்கள் மாதிரி சில பேர் மட்டும்தான் அதுலயே இருந்திருப்பாங்களே தவிர இவர் வந்து ஒரு தயாரிப்பாளரும் நிறைய மற்ற பொறுப்புகளை ஏற்கும்போது பாடல் எழுதுற வாய்ப்பை கூட வேற யாருக்கா கொடுத்துடலான்னு அவர் நினைச்சிருக்கலாம். இப்ப எனக்கு கூட அந்த மாதிரிதான். எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும்னா தெரியாத ஒரு விஷயத்து மேல ஒரு ஈடுபாடு வரும். அப்படிதான் அவருடைய தயாரிப்புகளும் அவருடைய அடுத்தடுத்த படைப்புகளும் நான் நினைக்கிறேன். பட் அப்படிப்பட்டவர் கூட கடைசியில கொஞ்ச நாள்ல வந்து அவர் எழுத முடியாம இருந்த அல்லது பங்கு பெற முடியாம இருந்த ஒரு சினிமா வந்து அவருடைய வருத்தமான ஒரு நேரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த கலைஞனா இருந்தாலும் அப்படிதான், அது மகேந்திரன் சாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷமே தொடர்ந்து சினிமாவில் இருக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பெரிய சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி கடைசி காலத்துல கொஞ்சம் ஒரு ஓய்வோட இருந்த நேரங்கள் கூட எனக்கு கொஞ்சம், நான் ஏதாவது நிகழ்ச்சியில பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அது வந்து வயோதிகத்தின் காரணமா கூட அவங்க ஓய்வு பெறக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். அந்த மாதிரி இன்னும் நிறைய கலைஞர்கள் மட்டும் இருக்காங்க. அவங்கள ஓய்வு பெற முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நிச்சயமா நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது தான் இந்த மரணத்தின் மூலமாவும் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். திரைத்துறையில பஞ்சு அருணாச்சலம் சார் கூட நீங்க பயணம் செய்த அந்த நாட்கள், அந்த நினைவுகள், அதை பத்தி சொல்ல முடியுமா? இல்லைங்க, நான் நேரடியா அவருடைய படங்கள் எதுவுமே படம் பண்ணதில்லை. நான் என்னுடைய புதிய பாதை வந்ததுக்கு அப்புறம் 2-3 படத்துக்காக அவருடைய கதை அப்படிலாம் நாங்க பேசணும். ஒரு டிஸ்கஷன்ல இருந்ததெல்லாம் உண்மை. பட் ஏதோ சில காரணங்களுக்காக அது டேக் ஆஃப் ஆகலையே தவிர நான் நிறைய முறை போய், எனக்கு வந்து பாக்யராஜ் அசிஸ்டண்டா இருந்ததுனால நிறைய பாக்யராஜ் டிஸ்கஷனுக்குலாம் அவர் வருவார், கதை விவாதத்தப்ப அவர் வருவார். அப்படிலாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம். அப்புறம் நல்ல விஷயங்களை எப்பாவது ஒரு சமீபத்துல ஒரு நல்ல படம் பார்த்தேன் அல்லது என்னுடைய படத்தை பார்த்தேன்னா என்னை தனிப்பட்ட முறையில அலைபேசியில கூப்பிட்டு என்னை பாராட்டுற ஒரு பழக்கம் உண்டு. நாங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய மதிக்கிறதும், அதே மாதிரி அபூர்வ சகோதரர்களுடைய ட்ரீட்மெண்ட்டை பத்தி, அந்த கதை விவாதத்தை பத்தி கமல் சாரே சொல்லியிருப்பாரு. முதல்ல இருந்த கதை வந்து வேற மாதிரியா இருந்திருக்கு. அதை வந்து இவரு தான் சொல்லியிருக்காரு, இது வந்து நமக்கு நம்ம நாட்டுக்கு வந்து பன் பட்டர் ஜாம்லாம் சரியா வராது, கொஞ்சம் இட்லி வடை சாம்பார்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பெரிய திருத்தத்தையே வந்து அவர் சொன்னதாக, யாரு பஞ்சு சார் அவர்கள் சொல்லிதான் அந்த திருத்தமே பண்ணப்பட்டதாக. அந்த மாதிரி அதுல ஒரு பெரிய ஜாம்பவான், ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி இருந்தா சரியா இருக்கும், அப்புறம் நம்ம ரசனைக்கு எவ்வளவு சரியா இருக்கும்ன்றது ஒரு விரல் நுனியில வச்சிருந்திருக்காரு அவர். ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் பஞ்சு அருணாச்சலம் என்பதில் ஐயமில்லை. இணைப்பில் வந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். என்னுடைய தந்தையார் சம்பத் அவர்களுக்கும் அவர் மிகவும் நெருங்கியவராக இருந்தார்.
அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிக்கிறேன். ரொம்ப இனிமையாக அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரஜினி சார் கூட சொல்லுவார், அவரை பற்றி நிறைய சொல்லுவார். இப்படி ஒரு மனிதர் கிடைக்கிறது நம்மளுக்கு தான் பாக்கியம். அவரோட எனக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியம். பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இறந்துட்டார் போயிட்டாருன்னு சொல்றது இல்லை, தப்புன்னு நினைக்கிறேன். அது என்னால் நம்பவும் முடியல, ஏற்றுக்க முடியல. அது உண்மை இல்லை, அது எல்லாருக்கும் பொருந்தாது, அவருக்கு அது பொருந்தும். காரணம் அவர் விட்டு சென்ற படங்கள், அவருடைய சாதனைகள் மறக்க முடியாத சாதனைகள்.